நெத்திலி கருவாடுல இந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சு கூட தொட்டுக்க ஒரு ஆம்லேட்டும் வச்சிட்டிங்கன்னா கருவாடே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட கடைசி புடி வரைக்கும் மிச்சம் வைக்காம சாப்பிடுவாங்க. ஸோ மறக்காம வீடியோ முதல்ல சேவ் பண்ணிக்கோங்க. 2 கையளவு நெத்திலி கருவாடு எடுத்து அதோட தலையை கிள்ளி மொத்தமா கழுவி எடுத்துட்டு இதுல கொஞ்சமா உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சமா ஜீரகத்தூளும் சேர்த்து மேரினேட் பண்ணி 20 நிமிஷம் வச்சிருங்க. இந்த கருவாடு எல்லாமே நம்ம கன்னியாகுமரியை சேர்ந்த தென்கடல் மீனவன் தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களே இந்த மீனெல்லாம் பிடிச்சி காய வச்சு கொண்டு வரதுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த கூனி கருவாடு எல்லாமே மண் எதுவும் இல்லாம ரொம்ப கிளீனா இருந்துச்சு. அண்ட் நமக்கு கொஞ்சம் சால கருவாடும் நெத்திலி கருவாடும் கூட சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம இவங்கள்ட்ட கருவாடுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ வேணுன்றவங்க இவங்களோட பேஜ் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மண் சட்டியில பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெயும் கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த நெத்திலி கருவாடெல்லாம் இதுல ஆட் பண்ணி நல்ல மொறுன்னு இல்லாம லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்து மாத்தி வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில கொஞ்சமா கடுகு, கருவேப்பிலை, 2 பல்லாரிய பொடியா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவும் கீரி அதையும் சேர்த்துட்டு பல்லாரி கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து தக்காளி மசீர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள், மிளகுத்தூள், பெருஞ்சீரகத்தூள், மல்லித்தூள் சேர்த்து குக் பண்ணி பச்சை வாசனை மாறினதும் கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம பொரிச்சு வச்சிருந்த கருவாடை சேர்த்து கலந்து விட்டு தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சு ஓபன் பண்ணீங்கன்னா சம்பவம் ரெடி.